நான் கேட்கிறேன், திரு அண்ணாமலை ஏன் அவருக்கு அவங்க கட்சியில தலைவர் இல்லையா? திரு அத்வானி பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தவர், அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க நீங்க? திரு வாஜ்பாய் அவர் கட்சியை பிஜேபியை வளர்த்தாரு, அவரை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? திரு அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு திமுகவுடைய பி டீம். ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை மின்வெட்டு இருக்கு, சட்ட ஒழுங்கு பாலா இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போதை வஸ்துகள் அதிகமான அளவுக்கு நடமாடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில அதையெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த ஒரு பிஜேபி ஒரு தலைவர் அடிப்படையில ஏதாவது வாய் திறக்கிறாரா? இல்ல சட்ட ஒழுங்கா தினந்தோறும் கொலை, கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சாதாரண நடக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கை திரு அண்ணாமலை எடுப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள் இன்னைக்கு நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரை இன்றைக்கு முல்லை பெரியாறு அதாவது திமுக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த வாங்கி கொடுத்த தீர்ப்பை கூட இன்றைக்கு அது செயல்படுத்துவதற்கு வக்கில்லாத சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாத திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லை திரு அண்ணாமலைக்கு. அது மட்டும் இல்லாமல் கேரளா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்கு அந்த முயற்சி எடுக்கும் போது அதை பத்தி பேசுவதற்கு அண்ணாமலை வக்கில்லை. அதே போல் நதிநீர் பத்தி பேசாமல் அவருக்கு இருக்கின்றதெல்லாம் ஒரே அம்மாவை பற்றி பேச வேண்டும். அப்படி என்ற வகையில தான் இன்றைக்கு அம்மாவுடைய புகழுக்கு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அம்மாவை ஒரு மதத்திற்குள்ள அடைக்கின்ற அந்த ஒரு இழிவான செயல். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதவெறி பிடித்தவர். அம்மா ஒரு தெய்வ பலம் வைத்தவர். அம்மாவை பொறுத்தவரை ஒரு தெய்வ பக்தி உடையவர்கள். அதே போன்று மதவெறி கிடையாது. ஆனால் ஒரு மதவெறி பிடித்த ஒரு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் லட்சியம் இல்லாமல் இந்த ஒரு வேலையை மட்டுமே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை. அண்ணாமலையை பொறுத்தவரை இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் இன்றைக்கு பேசாமல் இன்றைக்கு எங்களை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவுடைய பி டீமாக இருந்து கொண்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு திமுக செய்கின்ற அடாவடி தனங்கள் எதுவும் தெரியப்படாத வகையில திட்டமிட்டு ஸ்டாலினும் இன்றைக்கு அண்ணாமலையும் செய்கின்ற ஒரு கூட்டு சதி இது. அந்த வகையில தான் இன்றைக்கு அவருடைய அண்ணாமலையுடைய அந்த கருத்துக்கள் இருக்கின்றது. அதனாலதான் சொன்னேன், எத்தனை தடவை பாத்தீங்கன்னா பாலை சூடா குடிச்சு நாக்கு சுட்டுக்கணும், மோரை குடிக்கும் போது ஊதி ஊதி குடிச்சா மாதிரி எத்தனை தடவை திட்டாலும் அண்ணாமலைக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு சூடு சொர்ணம் இல்லாத இப்படிப்பட்ட ஒரு இம்மெச்சூர்டு லீடர், தமிழ்நாட்டை ஒரு இம்மெச்சூர்டு லீடர் கூட சொல்ல முடியாது. ஒரு இம்மெச்சூர்டு ஒரு அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை என்றுதான் சொல்ல வேண்டும். அரசியல்வாதி என்று சொல்ல மாட்டேன், அரசியல் வியாதி, அரசியல் வியாபாரி திரு அண்ணாமலை. இதோடு இந்த கருத்துக்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று சொல்லி அம்மா அவர்கள் திரு கி வீரமணி ஐயா அவர்கள் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் பட்டம் கொடுக்குறாங்க. அப்படி இடஒதுக்கீடு பிரச்சனையில எல்லாமே தான் இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. அப்படி பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இருக்கின்ற பழங்குடியினர்கள், ஆதி திராவிடர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் இத்தனை பேர் இருக்கிற நிலையில 69% இடஒதுக்கீடு அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாதிட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த சமூக அந்த ஒரு இடஒதுக்கீடு அதை அனுபவத்தை கொண்டு தமிழ்நாடு இருக்கிறது சொன்னால் நாம் நினைவு கூர்ந்து பாராட்டக்கூடிய ஒரு தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படியெல்லாம் ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனையை ஒரு மதவாதி போல சித்தரிக்கின்ற இந்த செயல் என்பது திமுகவும் பிஜேபியும் செய்கின்ற அந்த கூட்டு சரிதான்.